ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஏழை கூப்பிட்டான் என்று வசனம் சொல்கிறது. ஏழை பணக்காரன் யார் கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஒரு கதையை நான் கேட்டிருக்கேன். ஒரு மலையில் ஒரு மனுஷன், கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷன், விசுவாசமுள்ள ஒரு மனுஷன் மேலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவர் ஏறி மலையை நின்று அவர் பெரிய பள்ளத்தாக்கு பார்க்கும்போது சறுக்கிட்டார். சறுக்கி விழுந்து அங்கேருந்து நேராக என்ன பண்ண தெரியல, ஒரு மாட்டி ஒரு கொம்பில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கார். விட்டா மரணம். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருந்தனே, உண்மையே நம்புறேன்னு உங்களுக்கு தெரியுமே, தயவு செய்து என் ஜீவனை காப்பாற்றுங்க, என் உயிரோட பாதுகாத்துங்க. ஆண்டவர் கேட்டாராம், என்னை நம்புறியா? அதான் ஆண்டவரே, உன் நம்புறதுனால தான் நான் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன், இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணுவேனா அப்படின்னு சொன்னாராம். உடனே அப்படின்னா நீ உன் கையை விட்டுருந்தாராம். ஆண்டவரே, என்னை கை விடுன்னு சொல்றேன், என்னை நம்புறல, நீ கை விட்டுரு அப்படின்னு சொன்னான். உடனே அவனும் என்ன பண்ணுன்னு தெரில, 2 கையை விட்டான். வேகமாக அங்கேருந்து சரசரம் கீழே வரான். பொத்துன்னு விழுதான். ஆனால் அவனுக்கு ஒரு சேதமும் ஆகலை. என்னடான்னு பார்த்தா அந்த கீழே இந்த ஸ்டண்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது சினிமா ஷூட்டிங் ஃபைட் பண்ணுறதுக்காக மேலே இருந்து குதிக்கும் போதெல்லாம் வலை போட்டிருப்பாங்க. அந்த வலையில் விழுந்தாராம். ஆச்சரியம் பாருங்கள், ஒரு சேதம் இல்லாமல் அந்த மனுஷன் ஜீவனோடு பிழைத்து கொண்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவனை நம்புகிற பிள்ளைகள் அவங்களை இக்கட்டான சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை கவனித்து தேவன் சொல்லுவதை கேட்டு நம்பினால் அவர் செய்ய என்று சொல்வதையும் செய்யாதே என்று சொல்வதையும் நாம் செய்வோம் என்று சொன்னால் எல்லா இக்கட்டுகள் இருந்தோம் நாம் நீங்களாக்கப்படுவோம். நிறைய நேரத்தில் நாம் ஒரு கொம்பை பிடிச்சிக்கிட்டு நம்ம நிற்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் செய்யுங்க, உங்களை நான் நம்புகிறேன், நீங்கள் செய்யுங்க. அவர் எப்பயோ அந்த காரியத்தை குறித்து பேசியிருப்பார், 1 முறை 2 முறை கூட பேசியிருப்பார். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, மக்கள் கேட்பதில்லை. அதனால தான் நிறைய நேரம் மக்களுக்கு விடுதலை இல்லாமையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை நம்புகிற மனிதர்கள் அவருடைய வார்த்தை கேட்டு நடவுங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது திராட்சை ரசம் கல்யாண வீட்டில் குறைஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மரியாள் அம்மா இயேசுனிடத்தில் இந்த மாதிரி திராட்சை ரசம் தீர்ந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, உமக்கும் எனக்கும் என்ன, சிறிய உனக்கும் எனக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த அம்மா வெளியே வரும்போது அங்கே இருக்கிறவங்க என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்கள். அதை செய்யும் பொழுது மாறுதலை பார்ப்பீர்கள். அவங்க போனாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அவர் வேற ஒன்றும் சொல்லலை, தண்ணியெல்லாம் எடுத்து போய் 6 கற்சாடியில் நிரப்புனாங்க. அந்த தண்ணியை திரும்ப கொடுங்கன்னாங்க. கேள்வியே கேட்கல. ஊற்றின தண்ணி எதுக்கு ஆண்டவரே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். இயேசுவே, ஏன் இதை கொண்டு போய் கொடுக்கணும்? எதையுமே கேட்கல. ஊற்றின தண்ணியை திரும்ப கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த தண்ணி குடிச்சு பார்த்தா சூப்பரான திராட்சை ரசம், ஒரிஜினல் பக்கா ஒயின், பக்கா திராட்சை ரசம், ரொம்ப அழகான திராட்சை, குடிக்கக்கூடிய மதுரமான ஒரு திராட்சை ரசம் கிடைக்குது. ஏன் நடந்தது? அவர்கிட்ட கேள்வியே கேட்காம அவர் சொன்னதை நம்பி செயல்பட்டதுனால. எனக்கு அன்பானவர்களே, தேவன் சொன்னதை கேட்டு நீங்கள் அப்படியே செய்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மதுரமாக இருக்கும். பார்க்கும்போது தெரியாது, நமக்கு தெரியதை விட வெளியே இருக்கவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்ம வாழ்க்கையில் தேவன் மதுரமான காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தேவனை நம்பியிருக்கிற ஜனத்துக்கு அவர் தான் பாதுகாப்பு. வேறொரு பெரிய பாதுகாப்பு இருக்க முடியாது. உனக்காக தூதர்களை அனுப்புவார், உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விட மாட்டார், அவர் உன்னை இடுக்கண்ணில் வைக்க மாட்டார்,
அவர் உன்னை சோதனையில விழவிட மாட்டார். தேவனுடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. உனக்காக 2 கரத்தையும் கல்வாரியிலே அடிக்க ஒப்பு கொடுத்த தேவன், தன் சரீரத்தின் ரத்தத்தை சொட்ட சொட்ட உனக்காக ஊற்றி கொடுத்த தேவன் உன்னை கைவிட்டு விடுவாரோ? நிச்சயம் விட மாட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பார்க்கும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. நெருக்கங்கள் ஆண்டவரே, கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சத்துருக்கள் எதிராக சூழ்ந்திருக்கும் போது தூதர்களை அனுப்புகிறீர், ஏற்ற மனிதர்களை எங்களுக்காக அனுப்புகிறீர், பேச வைக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பார்க்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறவராய் வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.